Hello guys, welcome back to DST Anime. நான் host பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பிரேக்டவுனோட பார்ட் 22 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன வீடியோவோட கடைசில நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் வெர்சஸ் சேர்மன் கோன்ற ஃபைட் நடந்துருக்கும். அந்த ஃபைட்டோட கடைசில ஃப்ராஸ்ட் மோனார்க் அவனோட ஸ்பியரை வச்சு சேர்மன் கோவை ஸ்டாப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜின்வு அப்பியர் ஆகி ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட கழுத்தை பிடிச்சி யார் ராணி அப்படின்னு கேட்கறதோட அந்த வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி திருக்கி விடுங்க. அப்போதான் அந்த வீடியோ நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வளர வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்வு ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அப்போ ஜின்வு அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கை என்ன நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பானா, இந்த மாதிரி சீசன் 2 ஸ்டார்டிங்ல ஒரு ஐ செல்ஃப் அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். பட் அதை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியாது, அந்த ஐ செல்ஃப் தான் இது, அதோட வகையால தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு நினைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ராஸ்ட் மோனார்க்கு ஜின்வுவோட பவர்ஸ், ஜின்வு ஹோல்ட் பண்ணியிருக்க ஏகப்பட்ட ஷேடோஸ்னு எல்லாத்தையும் பார்த்து செம்ம ஷாக் ஆகிறான். ஷேடோ மோனார்க், கிட்ட இருந்து நான் ஏகப்பட்ட ஷேடோஸை சென்ஸ் பண்றேன், எங்க கிட்ட சொல்லாம நீ இவ்வளவு பெரிய ஷேடோ ஆர்மியை கேதர் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் ஜின்வுவை பார்த்து கேட்க, இதை கேட்டு ஜின்வு எதுவுமே சொல்லாம நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க்கு, ஒருவேளை நான் உனைய தான் மிஸ் பண்ணிட்டேன்னா, அந்த ஃபிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் ஜின்வு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஃப்ராஸ்ட் பிரீத்ன்றது பண்றான். அதுல நம்ம ஜின்வுவோட கை மொத்தமா ஐஸ் ஆகுறது மட்டும் இல்லாம அவன் ரிலீஸ் பண்ண அந்த பிரீத்ன்றது ஒரு மிகப்பெரிய மலை சைஸுக்கு ஐஸை கிரியேட் பண்ணுது. அதுல நம்ம ஜின்வுவோட கை ஸ்டக்கா இருக்க, அப்ப ஜின்வு மனசுக்குள்ள இவன் ஒரு மேஜ் டைப்பை சேர்ந்தவனா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இன்வென்டர்ல இருந்து டேகரை வெளியெடுத்து ஐஸ்ல ஸ்டக்கா இருந்த அவனோட கையை உடச்சி வெளியே எடுக்கிறான். இப்படி நம்ம ஜின்வு கையை வெளியே எடுத்து ஃப்ராஸ்ட் மோனார்க்க பார்க்க, இப்போ ஃப்ராஸ்ட் மோனார்க்கு இன்னைக்கான ஃபைட்டை இதோட முடிச்சுக்கலாம், நான் கூட உசுரை கொடுத்து சண்டை போடுறதுக்குலாம் இந்த இடத்துக்கு வரல, நீ அங்க இருக்க ஒரு மனுஷ பேபிளியை காப்பாற்றுறதுக்காண்டி தானே இந்த இடத்துக்கு வந்த, ஸோ அந்த வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்ல, அப்போதான் நம்ம ஜின்வு ரியலைஸே பண்றான். அந்த சமயத்தில் சேர்மனை காட்டுறான், மனுஷன் நெஞ்சில ஒரு பெரிய ஓட்டையோட மாடியிலேருந்து கீழே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்போ ஃப்ராஸ்ட் மோனார்க் ஜின்வுக்கு எந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துடக்கூடாது, அவன் நம்ம கிட்ட சண்டை போட்டுறக்கூடாதுன்னு ஒரு ஐஸ் ஸ்பீடை கிரியேட் பண்ணி அதை சேர்மன் கோ மேல லான்ச் பண்ணி விட்டுட்டு, இப்போ நீ ஏன் கூட சண்டை போடுவியா இல்ல அந்த மனுஷனை போய் காப்பாத்துவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் ஜின்வு கிட்ட கேட்க, அப்ப நம்ம ஜின்வு கொஞ்சம் கூட யோசிக்காம சேர்மன் கோவை காப்பாத்துறக்காண்டி ஃப்ராஸ்ட் மோனார்க் லான்ச் பண்ண அந்த ஐஸ் ஸ்பியரை அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டியை வச்சு தடுக்கலாம் ட்ரை பண்றான். பட் அந்த ஐஸ் ஸ்பியர்ன்றது ஜின்வுவோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி பவர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. இதை பார்த்த ஜின்வு வேற வழியே இல்லாம டைரக்டா சேர்மன் கோவை காப்பாத்துறக்காண்டி செம்ம ஃபாஸ்டா போறான். ஃப்ராஸ்ட் மோனார்க் லான்ச் பண்ண அந்த ஸ்பியர் பயங்கர ஸ்பீடா போகுது. இதனால நம்ம ஜின்வுவோட டேகரை விட்டு அந்த ஸ்பியரை உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அந்த ஐஸ் ஸ்பியர் டேகர்ல போடாம அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு சேர்மன் அட்டாக் பண்ண போகுது. இதை பார்த்த ஜின்வு இன்னும் சம ஸ்பீடா மூவ் ஆகி சேர்மன் மேல அந்த ஐஸ் ஸ்பியர் படுறதுக்கு முன்னாடியே அந்த ஐஸ் ஸ்பியரை பிளாக் பண்ணிடுறான். அதே சமயத்துல கீழே நின்றுகிட்டு இருந்த நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். இதை பார்த்த ஜின்வு ஃப்ராஸ்ட் மோனார்க்க விடுற மாதிரியே தெரியல, அவனோட இன்வென்ட்ல இருந்து ஏகப்பட்ட டேகர்ஸை சமன் பண்ணி ஃப்ராஸ்ட் மோனார்க் மேல டேஞ்சர் ரெஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதுல ஒரு டேகர் ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட முதுகுலயே குத்திருது. அப்போ ஃப்ராஸ்ட் மோனார்க்கு, நீ ஜஸ்ட் ஒரு வெசலா இருந்தாலும் என்னையுமே அட்டாக் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குல்ல, வெரி வெல், அந்த சாக போற மனுஷனை நான் உனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறேன், அவனோட ஷேடோ ஆர்மியில அவனையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, ஷேடோ போனாக்கான நான் இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து ரிட்ரீட் ஆகிறேன், ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதோட நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அந்த ப்ளூ கேட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடறான். சேர்மன் கோ கிட்ட என்னோட ஷேடோ இருந்தாலும் அவர் இந்த மாதிரியான மோசமான நிலைமையில இருக்கும்போது கூட என்னால அதை சென்ஸ் பண்ணவே முடியல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேரியர் தான் போல, டேமிட், இதனால ஹீல் பண்ண முடியாது, ஹீலிங் போர்ஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வேலை செய்யாதே, பெரு எங்க இருக்க, வேமாங்கி வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு பெருவை சமன் பண்ண, சவுத் கொரியால எங்கேயோ இருந்த பெரு டக்குன்னு இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. மை கிங், என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பெரு ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு சீக்கிரமா இந்த மனுஷனை ஹீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பெரு சேர்மன் கோவை ஹீல் பண்ணுது. இருந்தாலும் மை கிங், என்னோட ஹீலிங் இவர் மேல வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம பெரு ஜின்வு கிட்ட சொல்ல, ஜின்வு உடனே அவனோட எலிக்சர் ஆஃப் லைஃப் சேர்மன் கோ மேல யூஸ் பண்றதுக்காண்டி ரெடி ஆகிறான். அப்ப சேர்மன் கோ ஜின்வுவை தடுத்து, வேணா ஜின்வு, நீங்க என்னை காப்பாற்ற வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இதை கேட்ட ஜின்வு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சேர்மன், நான் உங்களை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சேர்மன் கிட்ட சொல்ல, அதுக்கு சேர்மன், எந்த பாயிண்ட் இல்ல ஜின்வு,
அந்த அட்டாக்னால ஏற்பட்ட டேமேஜை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பட் இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைந்துச்சு. நான் ஒரு சுப்ரீம் பீயிங் கூட கான்டாக்ட் பண்ணேன். அவங்களோட பிளான், அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய சண்டை, அதில் நம்ம பண்ண வேண்டியதுன்னு இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்காண்டி இங்கே இருக்குன்றத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளோ பவர்ஸை பொசஸ் பண்ணியிருக்கன்றத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேட் அப்புறம் அந்த டஞ்சன்ஸ் இது எல்லாமே அவங்களோடது கிடையாது. அவங்க இதை யூஸ் பண்ணி தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நாள் நீ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது வரும் ஜின்வோ. அந்த நாள் வரும்போது எப்பயும் போல ஹியூமனிட்டி பக்கம் நின்று ஹியூமனிட்டியை காப்பாற்று. உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அது நடக்காது போல. முக்கியமாக இந்த பாடியை வச்சு என்னால் சண்டை போட முடியாது. ஸ்டில் அதில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா யங் ஜெனரேஷனை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். எனக்கு தெரியும் எனக்கு அதிக நேரம் இல்லை. பட் என்னோடய பல்ஸ் குறைஞ்சாலும் என் ஹார்ட் பீட் துடிக்கிறத நிப்பாட்ட மாட்டேங்குது. எல்லாமே ஒன்றை பார்க்கறதுக்காண்டி தான் சங். நான் உன்னை பார்த்துட்டேன். இது எனக்கு போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சங் ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் இறந்துடுறாப்புல. சேர்மன் இறந்த விஷயம்ன்றது உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. உலகம் முழுக்க இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே சேர்மன் இறந்த கதையை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜின்வோ ஹண்டர்ஸ் பியூரோ நடத்தின பார்ட்டியில் பிரேசிலை சேர்ந்த ஒருத்தன் காணோன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த பிரேசிலை சேர்ந்த கிரேட்டஸ்ட் ஹண்டரான ஜானஸோட பாடியை ஆத்தோரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஜின்வோ கணிச்ச மாதிரியே அந்த பயபில் மோனாக்ஸோட கையால் செத்துட்டான். இந்த ரீடு உலகம் முழுக்க பரவாரிக்குது. தொடர்ந்து கிறிஸ்டோபர் ரீடு, அப்புறம் பிரேசிலை சேர்ந்த கிரேட்டஸ்ட் ஹண்டரான ஜானஸ், அப்புறம் சேர்மன் கோன்னு வரிசையாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் சாகிறத பார்த்தோன்னே உலகத்தில் இருக்க எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸை பத்தி உலகம் முழுக்க இருக்க எல்லா சேனல்ஸும் ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்கன் ஹண்டர் பியூரோவும் இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண அதை பத்தியும் நியூஸ் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹண்டர்ஸ் தான் பல வருஷமா நம்மள மாதிரியான சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் ஹண்டர்ஸை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா? கிரேட்டஸ்டான ஹண்டர்ஸ் எல்லாருமே இப்படி உலகம் முழுக்க மாறி மாறி இறக்குற நியூஸை கேட்டு நம்ம மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க அப்படின்னு உலகம் முழுக்க இருக்க எல்லா நியூஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சேர்மனோட ஃபியூனரலை கட்டுறாங்க. அங்க நம்ம ஊஜின்சல் ஜின்வு கிட்ட கடைசியா என்ன நடந்துச்சு, சேர்மன் எப்படி இறந்தாருன்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அந்த மனுஷன் முந்த அணிந்து தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் யூஎஸ்லேருந்து சீக்கிரமா வந்த உடனே அங்கே என்ன நடந்துச்சு, அந்த ட்ரிப்ல என்னெல்லாம் பண்ணுன்றதை என்னை சொல்ல சொன்னாரு. ஆனால் நான் சொல்றதுக்குள்ளேயே அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின்வு சேர்மனோட ஃபியூனரல்லே ஒரு வவ் எடுக்கிறான். சேர்மனை கொண்டு அந்த பீஸ்ட்டை நான் கொல்லாம விட மாட்டேன். ஊஜின்சல் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ப்ரெஸ் இவங்க எல்லாத்தையுமே சீக்கிரமா கேதர் பண்ணுங்க. நான் ப்ரெஸ் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. சவுத் கொரியாவில் ஜோர்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சேர்மன் கோ வேற இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் எதுக்காண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சங் ஜின்வு அந்த இடத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரீசெண்டாக இன்டெலிஜென்ஸோட இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டயர் ஹண்டர்ஸை டார்கெட் பண்ணிருக்கு. அந்த ஒரு பீஸ்ட்டும் குளோபில் இருக்கக்கூடிய எல்லா ஹண்டர்ஸை விட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா அதுங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு அதுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சங் ஜின்வு சொல்ல, அப்ப அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட்டர் நீங்க குரூப் ஆஃப் பீஸ்ட் சொல்றீங்க, அப்ப சேர்மன் கோ ஒரு பீஸ்ட் கொண்டுச்சு, அது தனியா வேலை செய்யலையா அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் சங் ஜின்வுட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு ஆமா அதுங்க எல்லாமே ஒரு குரூப்பா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாமே அவங்களோட டார்கெட்டை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அந்த டார்கெட்டை ஐசோலேட் பண்ணிடுதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டயர் ஹண்டர்ஸ் எல்லாருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எப்போதுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கொலீக்ஸை கூட வச்சுக்கோங்க, அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சங் ஜின்வுவோட மனசுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. என்னன்னா அந்த சேர்மன் கோ கொண்ட பைபிள் தன்னைத்தானே ஃப்ராஸ்ட் மோனார்க்னு மென்ஷன் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இந்த மோனார்க் ஆஃப் த பிகினிங் அப்புறம் ஷேடோ மோனார்க் இவங்கள மாதிரியே அந்த பைபிளையும் மோனார்க்ன்ற ஒரு டைட்டில் கொண்டுவேன். அப்படின்னா அவனோட பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டே ஹண்டர்ஸை விட செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால தனியாக அவங்களால் எப்படியும் அந்த மோனார்க் எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சங் ஜின்வு மனசில் நினைச்சிட்டு உங்க கூட சேர்ந்து சண்டை போறதுக்கோ இல்லை உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோ யாருமே இல்லைனா நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ப்ளீஸ் சவுத் கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் மூலியமா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சங் ஜின்வு எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணி கொகை மாதிரி ஒரு இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு சில பில்லர்ஸ்லாம் இருக்கு. அந்த பில்லர்ஸ் மேல ஒரு மோனார்க் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. இது அது இல்ல. சரி, பேக் டு த மாங்காக்கு வந்தோம்னா நம்ம ஃப்ராஸ்ட் மோனார்க் அங்கிருந்து மோனார்க் கிட்ட ஷேடோ மோனார்க் இப்போ கரெக்டாக எர்த்தில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா மோனார்க் கிட்ட சொல்ல, அங்கிருந்து ஒரு மோனார்க்கு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, ஷேடோ மோனார்க்கோட பவர்ஸை ஹோல்ட் பண்ணுறவளுக்கு உலகத்தில் ஒரு வெசல் இருக்குன்னு சொல்றியா, அப்புறம் ஏன் டிராகன் கிங்கால மட்டும் உலகத்தில் தங்க முடியல அப்படின்ற மாதிரி ஃப்ராஸ்ட் மோனார்க் கிட்ட இந்த மோனார்க் கேட்குறான். அப்போ ஃப்ராஸ்ட் மோனார்க்கு நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன், அது ஷேடோ மோனார்க் தான். அந்த பைபிள் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பில்லியன் லைட்டை விட நம்மளுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பான். ஸோ அதனால நான் அவனை போட்டு தரலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம
ஃப்ராஸ்ட் மோனார்க் அங்கிருந்து மோனாக்ஸ் கிட்ட கேட்க, இதை கேட்ட மோனாக் ஆஃப் அயன் பாடி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? 9 மோனாக்ஸ்ல ஷேடோ மோனாக் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்டான மோனாக்ல ஒருத்தன். அவனை எதிர்த்து சண்டை போட்டனா நீலாம் செத்துருவடா. எனக்கு தெரிஞ்சு மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டிராகன் கிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை அடிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம அயன் பாடி சொல்ல, அதுக்கு ஃப்ராஸ்ட் மோனாக், நம்ம எல்லாருமே ஒரு மோனாக்ஸ், நம்ம ஜஸ்ட் எப்போதுமே மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை நம்பி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாள் இவனை பார்த்து நான் பயந்து ஓட, இந்த ஷேடோ மோனாக்கை கொல்றதுக்கு இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. அவன் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும் போதே அவனை போட்டு தள்ளிடுவான். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து சண்டை போடுறீங்களோ அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஷேடோ மோனார்க்க நத்திங்னஸ் காமிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராஸ்ட் மோனாக் ஷேடோ மோனாக் மேல இருக்க வன்மத்தெல்லாம் கக்கிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட மோனாக் ஆஃப் அயன் பாடியும் இன்னொரு மோனாக்கும், நான் இந்த சண்டைக்கு வரலப்பா, ஏற்கனவே ஷேடோ மோனாக் கூட சண்டைக்கு போன மோனாக் ஆஃப் ஒயிட் ஃபிலிம்ஸ்க்கு என்ன ஆச்சுன்றது தெரியும்ல. நம்மளோட பாடி ஒரு ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ன்றனால ஷேடோ மோனாக்கெல்லாம் நம்ம உடம்புல இருந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் ஷேடோ மோனாக் ஆர்கிடெக்ட் கூட ஜாயின் பண்ணி மோனாக் ஆஃப் ஒயிட் ஃபிலிம்ஸை என்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரியும்ல. நம்மள மாதிரி ஒரு ரெப்ளிகாஸை கிரியேட் பண்ணி அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஷேடோ மோனாக்கோட சோல்ஜரா மாறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு நம்ம மோனாக் ஆஃப் அயன் பாடியும் இன்னொரு மோனாக்கும் அந்த மீட்டிங்கை விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த பீஸ்ட் மோனார்க்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பயந்தாங்கொழிகளா அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் பீஸ்ட் மோனாக்கு ஃப்ராஸ்ட் மோனார்க் கிட்ட அவன் இன்னும் ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கான்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி பீஸ்ட் மோனாக் ஃப்ராஸ்ட் மோனார்க் கிட்ட கேட்க, அப்போ ஃப்ராஸ்ட் ஜின்வு அவன் முதுகுல குத்தி அனுப்பிச்ச டேகரை எடுத்து, இந்த டேகர்ல பாய்சன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஆஷ்பான் த மோனாக் ஆஃப் ஷேடோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனாக் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்த மோனாக் ஆஃப் பாராசைடு, கரெக்டா சொன்னேன், ஷேடோ மோனாக் ஒரு ஹியூமனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் இப்படி ஒரு சில்லியான திங்ஸ்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு மோனாக் ஆஃப் பாராசைட் சொல்ல, அப்போ ஃப்ராஸ்ட் மோனாக்கு நீங்க என்னை சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அப்போ பீஸ்ட் மோனாக்கும் மோனாக் ஆஃப் பாராசைடும், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷேடோ மோனாக்கை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி மறுபடியும் சவுத் கொரியாவை காட்டுறாங்க. நம்ம ஜின்வு அடமலையில சவுத் கொரியா முழுக்க அவனோட ஷேடோஸை வச்சு ஃப்ராஸ்ட் மோனாக்கை தேடிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஜின்வுவால ஃப்ராஸ்ட் மோனாக்கை சென்சே பண்ண முடியல. பிகாஸ் ஃப்ராஸ்ட் மோனாக் தான் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டானே. இருந்தாலும் ஜின்வு செம்ம வெறியில இருக்கான் இல்லையா, அந்த பயவுல திரும்ப எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அவனை பிடிச்சி அடி நடிக்கிறதுக்காண்டி வெறி கொண்டு அவனை வேட்டையாடிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஜின்வு ஃப்ராஸ்ட் மோனாக்கோட சண்டை போட்டுருப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் ஃப்ராஸ்ட் மோனார்க்கு ஒரு ஷேடோன்றதே இருந்திருக்காது. இதை பத்தி ஏற்கனவே கிங் ஆஃப் ஜெயின்ஸ் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி மோனார்க் அண்ட் ரூலர்ஸ் எங்க 2 பேத்துக்குமே ஆஸ்ட்ரல் பாடிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து உன்னால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மோனாக் ஆஃப் பிகினிங் சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ்க்கு ஷேடோன்றதே அப்பியர் ஆகாது போல. ஸோ அதனால தான் நம்ம ஜின்வுவால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட்ன்றதை அந்த மோனாக் அண்ட் ரூலர்ஸ் மேல யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி மோனாக் ஆஃப் பிகினிங் சொல்லியிருக்கான். நார்மலா நம்ம ஜின்வு ஒருத்தவங்களோட ஷேடோல அவனோட ஷேடோ சோல்ஜரை ஒளிச்சு வச்சிருவான். அப்படி அவன் ஒளிச்சு வைக்கும் போது அந்த பர்சன் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்தை நம்ம ஜின்வுவால ட்ராக் பண்ண முடியும். பட் இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல இருக்க மோனாக்ஸ்க்கு ஷேடோ இருக்காது இல்லையா, அதனால இந்த ஃப்ராஸ்ட் மோனாக்கை ட்ராக் பண்றதுக்கு ஜின்வுவால அவனோட ஷேடோ சோல்ஜரை கூட யூஸ் பண்ண முடியல. பட் நம்ம ஜின்வு இதை பத்திலாம் கவலைப்படாம, தக்காளி நான் ஒரு ஹண்டர், என்னோட பொறி எங்க போனாலும் சரி நான் அவனை வேட்டையாடி ஏற்றுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு மனசுல நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷனை கட்டுறாங்க. அங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல நம்ம சேர்மன் கோ இறந்துட்டார் இல்லையா, சோ அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாராச்சும் புது சேர்மனை கொண்டு வரணும் இல்லையா, அந்த விஷயத்தை பேசுறதுக்காண்டி தான் இந்த போர்டு மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த மீட்டிங்ல இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த சேர்மன் ஒரு எஸ்ரா ஹண்டர்ன்றனால அவர் கீழே இருந்த எல்லா மேஜரான கில்ஸையுமே அவர் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு. பட் நம்ம சேர்மன் கோவை இழந்துட்டோம். ஸோ இனிமேல் சவுத் கொரியால இருக்க 5 மேஜரான கில்டை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. அப்ப அங்கிருந்த ஒருத்தன் பேசாம நம்ம சேர்மன் கோ மாதிரியே இன்னொரு எஸ்ரா ஹண்டரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த இன்னொருத்தன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வெளியே இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தோம்னா அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஊதின்செல்ல நம்ம சேர்மனா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஊதின்செல்லுக்கு சமோசாக்கு என்னையா சொல்றீங்க நானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஊதின்செல் சேர்மனோட ரைட் ஹேண்ட் மேனா இருந்தவன். ஸோ அந்த சேர்மன் ஜாபுக்கு என்னென்ன ப்ராக்டிகலான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஊதின்செல் சேர்மன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி ஊதின்செல் எல்லா ஹண்டர்ஸ்டையும் பேசி பழகின ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன். நிறைய ஹண்டர்ஸ் ஊதின்செல்லை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. ஏன்னா ஊதின்செல் பல வருஷமா ஹண்டர்ஸை மேனேஜ் பண்றது, அவங்க செய்யற தப்புக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால நிறைய ஹண்டர்ஸ்க்கு ஊதின்செல் மேல பயமும் மரியாதையும் இருக்கு. இதை தவிர்த்து ஊதின்செலுக்கு இந்த 5 கில்டையுமே லீட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் இருக்கு. அதனால ஊதின்செல் இந்த சேர்மன் போஸ்டிங்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் தூக்கி சொல்லுறாங்க ஊதின்செல்ல சேர்மன் ஆக்கிறதுக்காண்டி. பட் ஊதின்செலுக்கு இதுல அவ்வளவு விருப்பம் இல்லை போல. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த போஸ்டிங்க்கு என்ன விட தகுதியான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வைஸ் சேர்மன், டைரக்டர், அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருன்னு உங்களில் யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஆனா என்ன எதுக்கு சேர்மன் கோவோட சக்சஸரா சூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்செல் கேட்க, அப்ப அங்கிருந்த ஒருத்தன், தம்பி இங்க இருக்க யாருமே எல்லா கில்டி கூடயும் நல்லா பேசி பழகினது இல்ல, ஆனா நீ ஒருத்தன் தான் எல்லா கில்டி கூடயும் பேசி பழகிருக்க, முக்கியமா நீ ஹண்டர் சங்ஜின்வு கூட நல்லா பேசி பழகிருக்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பயபலிக சொல்ல, அப்ப ஊதின்செல் நான் சங்ஜின்வு கூட நிறைய தடவை பேசியிருக்கேன், பட் நாங்க அவ்வளவு க்ளோஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஊதின்செல் சொல்ல, இதை கேட்டு அங்க இருந்தாலும் சார் ரைட் மிஸ்டர் வு, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா நீங்க ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்செல் கிட்ட அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்ல, அப்ப ஊதின்செல் ஏதோ சொல்ல வரதோட அப்படியே கட் பண்ணி,
அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்ம தாமஸ் ஆண்ட்ரியோட ஸ்கேவஞ்சர் கில்ட காட்டுறாங்க. அங்க நம்ம தாமஸ் ஆண்ட்ரியூ ஜின்வு ஒரு கிஃப்டா டேகர் கேட்டிருப்பான் இல்லையா, அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி நம்ம தாமஸ் அவனோட மேனேஜரை கூட்டிட்டு அவனோட கில்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அப்ப அந்த மேனேஜர் தாமஸ் கிட்ட நீங்க நிஜமாலே அதை சஞ்சின்வுக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி தாமஸ் கிட்ட கேட்க, அப்ப தாமஸ் அந்த மேனேஜர் கிட்ட என்னோட உயிரும் என் கில்டில் இருக்க மெம்பர்ஸோட உயிரை விட இந்த ஒரு கிஃப்ட் எக்ஸ்பென்சிவ் ஆனதா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட மேனேஜர் இல்ல அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆனதெல்லாம் இல்ல இருந்தாலும் அப்படின்னு இழுக்க, அப்ப தாமஸ் மேனேஜர் கிட்ட இந்த கிஃப்ட்டை சஞ்சின்வால யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட கேட்க, அதுக்கு மேனேஜர் அப்படியே யோசிக்கிறா. ஆக்சுவலா மேனேஜருக்கு இந்த கிஃப்ட்டை சஞ்சினுக்கு கொடுக்கணும்ன்ற விருப்பமே இல்ல, பட் தாமஸ் ஒரு முடிவு பண்ணானா அதை மாத்த முடியுமா? ஆனா நம்ம மேனேஜர் தாமஸ் கிட்ட நீங்க கொடுக்க போற கிஃப்ட்ன்றது உலகத்திலேயே ரெண்டே தான் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ரேரான கிஃப்ட்டை சஞ்சினுக்கு கொடுத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் தாமஸ் கிட்ட கேட்க, அதுக்கு தாமஸ் அது ஒரு ரேரான பீஸ்ன்றனால தான் அதை சஞ்சினுக்கு கொடுக்குறேன், அதே சமயத்தில் இது ரெண்டும் இங்கிருந்து வேஸ்டா துருப்பிடிக்கிறதுக்கு பதிலாக அவன் கிட்ட இருந்தா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம தாமஸ் சொன்னோன்னே அந்த கிஃப்ட்டை காட்டுறாங்க. இத்தனைக்கும் அந்த கிஃப்ட்டை ஒரு பாக்ஸ்ல மூடி தான் வச்சிருக்காங்க, இருந்தாலும் அந்த பாக்ஸை தாண்டி அந்த உள்ள இருக்க பீஸோட ஆறான்றது அட்டி வெளியே எமிட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாக்ஸை திறந்தா தக்காளி உள்ள ரெண்டு பயங்கரமான டேகர்ஸ் அதோட ஆராவை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டு டேகருமே டிஃபரெண்டான ஷேப்ல கொடூரமா இருக்கு. இந்த ரெண்டு டேகருமே இவ்வளவு ஆராவை எமிட் பண்ணுதுன்னா இதை யூஸ் பண்ண போற சஞ்சின்வு எவ்வளவு ஆராவை எமிட் பண்ணி தாறுமாறா சண்டை போடுவான்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க சஞ்சின்வு சண்டை போறதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே நான் இந்த வீடியோவை முடிச்சிடறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாருமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்ட்ரீமே சேனலில் போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.